என்னாகும்? 24ஆம் அதிகாரம் முதல் வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த 2 சாப்டர்லயும் 2 பேர் வந்துட்டே இருக்கும். இஸ்ரவேல், யாக்கோப் என்று சொல்லி அங்கெல்லாம் வரும்போது, இஸ்ரவேல் யாக்கோப்ல வரும்போது நீங்க உங்க பேரை வச்சுக்கணுங்க. உங்க பேர் என்னது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அத நான் எப்படிதான் சொல்வேன்? சுரேஷ் ஜான்சனை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த வார்த்தைய யார் சொல்றாங்க? அதே வசனம் தொடர்ந்து சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டார். யார் இந்த பிலேயாம்? ஒரு கள்ள தீர்க்கதரிசி. நம்ம எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு குட்டி சாத்தான். ஒரு பெரிய சாத்தான் தேவ ஜனங்களை சபிக்கணும்னு விரும்புறான். ஒரு குட்டி சாத்தான் பிலேயாம கூட்டு வர்றான். ஏய், நீ போய் இந்த வனாந்தரத்துல ஒரு 20 லட்சம் பேரு குடும்பமாக வர்றாங்க. அப்பா, மக, தாயி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. வயதானவங்க, சிலவங்க வந்திருக்காங்க. அவங்க முன்னேறி போய் கூட்டிருக்காங்க. அவங்க முன்னேற்றத்தை நீ நிப்பாட்டணும். சந்தோஷமா வர்றாங்க, அவங்க சந்தோஷத்தை திருடு. பயத்தை கூடு, கவலையை கூடு, துக்கத்தை கூடு, வியாதியை கூடு, இவங்களை சபி. நிறைய இந்த பெரிய பிசாசு பணம், வெள்ளி, தங்கம்லாம் கொடுத்து குட்டி பிசாசு கூட்டு வந்திருக்கு பிள்ளையாம. இந்த குட்டி பிசாசு மலை மேல இருந்து பாக்குது. இந்த ஜனங்கள் எல்லாம் கீழே அப்படியே இருக்காங்க. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்து இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்க சபிக்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரியவே தெரியாது. அவங்க பாட்டுக்கு எப்பவும் போல போயிட்டு இருக்காங்க, வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. முதல் தடவை சபிக்க ட்ரை பண்ணா, கைய உயர்த்தின சபிக்க. ஆனா கர்த்தர் சொன்னாரு, சபிக்காத, அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். வாஸ்திரம் பார்க்கிறான் போலுக்கு வேற ஒரு டைரக்ஷன்ல இருந்து இவங்களை சபி, வேற ஒரு டைரக்ஷன்ல இருந்து இவங்க சபிக்க கையை உயர்த்துறான். கர்த்தர் சொல்றாரு, அவர்களை ஆசீர்வதி. கர்த்தர் அவருக்கு சொன்னபடி ஆசீர்வதிக்கிறான். 3வது திரையும் வேற ஒரு கோணத்துல இருந்து இவங்களை சபிக்கிறதுக்கு கையை உயர்த்துறான். கர்த்தர் சொல்றவர் ஆசீர்வதி. 3 முறை சபிக்க ட்ரை பண்ணி மூச்சு திணறி போய் இப்ப என்ன சொன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எனக்கு புரிஞ்சு போச்சு, இந்த ஜனங்களை சபிக்க முடியாது. இந்த ஜனங்க கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்களை சபிக்கவே முடியாது. இந்த குட்டி பிசாசுக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்துச்சுன்னா, பெரிய பிசாசு கூட்டு வந்துச்சு இல்ல, அந்த பிசாசுக்கு எப்படி இருக்கும்? வாசிங்க, என்னாகும்? 23:11. அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர்? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன். நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றார். என்ன சொல்றான்? உனக்கு பொண்ணு வெளியெல்லாம் கொடுத்து கூட்டு வந்த, நீ அவன் சபிக்கிறது பாலாக அவரை ஆசீர்வதிக்கிறியே. அடுத்த வசனம் வாசிங்க, அதுக்கு பதில வாசிங்க. 12ஆம் வசனம். அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமை அல்லவா என்றான். நான் சபிக்கதான் தொண்டை வரைக்கும் வார்த்தை வந்துச்சு, ஆனா கர்த்தர் அதை மாற்றி போட்டார். ஒளியன்னு சொல்ல நினைச்சேன், ஆனா என்னை அறியாம நான் வாழ்கன்னு சொன்னேன். கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்தார். உங்களுக்கு எதிராக அநேகர் பல தீங்க நினைக்கலாம், கர்த்தரோ அதை நன்மையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. 7 பண்ணி நடந்திருக்குமா? 10 பண்ண நடந்திருக்குமா? நடந்திருக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், என்னை உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார்.
யாருனாலையும் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம உங்களை சபிக்க முடியாது, தீங்கு செய்ய முடியாது. கர்த்தருடைய பிரியமானது உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம்? ஏன்னா 24:2 தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கோத்திரத்தின் படியே, நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒரு அற்புதம் நடக்க போகுது. இந்த வேத வார்த்தைகளை கேட்க கேட்க உங்க மனசுக்குள்ள, உங்களுடைய ஆத்மால, உங்க ஆவியில கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. கோத்திரங்கள் படியே உங்க எல்லாம் பாளையம் இறங்கி இருக்காங்க. இஸ்ரவேல் குடும்பத்துல 12 கோத்திரங்கள். நல்லா சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா 12 பெரிய குடும்பங்கள். தாத்தா, கொள்ளு தாத்தா, இப்படிலாம் பேரன் எல்லாம் பெரிய குடும்பம். இப்படி பெரிய 12 குடும்பங்கள் இருக்காங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு கரெக்டான மெத்தட்ல ப்ரொசீஜரோட ப்ரொசீட் பண்றவர். இந்த 12 கோத்திரங்களையும் 4 குரூப்பா பிரிக்கிறார். ஒவ்வொரு குரூப்லயும் 3 பெரிய குடும்பங்கள், 3 கோத்திரங்கள் இருக்குது. இவங்க எப்படி அந்த நைட் கேம்ப்ல இருக்கணும், அத ஒரு ஒழுங்கு. முதல் நடுவுல லேவி கோத்திரம், தேவனுடைய ஆலயம் சொல்லுவேன், ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரம் தேவனை சந்திக்கிற இடம். அதை சுற்றிலும் இந்த 4 குரூப் இருப்பாங்க. இருக்கிறதுலே சின்ன குரூப் இந்த பக்கம் மேல, நடுவுல தேவனுடைய ஆலயம் அல்லது ஆசரிப்பு கூடாரம் சொல்லுவேன். இருக்கிறதுலே பெரிய குரூப் இங்க கீழே. இன்னும் எத்தனை குரூப் இருக்கு? 2 குரூப், 2 மீடியம் சைஸ் குரூப். இந்த பக்கம் ஒரு குரூப், இந்த பக்கம் ஒரு குரூப். இத பார்க்கறதுக்கு எப்படி தெரியும் காட்சி? சிலுவை. ஹல்லேலூயா. சிலுவை ஷேப்ல, சிலுவை நிழல்ல இந்த ஜனங்கள் எல்லாம் பாளையம் இறங்கி இருக்காங்க. நடுவுல யாரு இருக்கா? கர்த்தர். லேவி கோத்திரம், கர்த்தர் நடுவுல இருக்காரு. இதத்தான் அந்த பிள்ளையாம் பார்க்கிறான். இவங்க அப்படியே கிராஸ் ஷேப்ல அப்படியே இருக்காங்க, சிலுவை நிழல்ல இருக்காங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, அவைகளெல்லாம் நிழல், நிஜம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல 39 புஸ்தகங்களும் ஒன்றை சொல்கிறது. எதை சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. இவங்க பாளையம் இறங்கி இருக்காங்க, சிலுவை நிழல்ல இருக்காங்க. ஆகவே இந்த சாபம் பழிக்கல. ஹல்லேலூயா. நீங்க சிலுவை நிழல்ல இருக்கீங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுலே என் அருமையான சகோதரே சகோதரியே, நானும் நீங்களும் சிலுவையில அறையப்பட்டோம். நான் சொல்ல சரிதானா? வசனம் சொல்லுதா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. கலாத்தியர் 2:20 சொல்லுது, நானும் நீங்களும் சிலுவையில இயேசுவோடு அறையப்பட்டோம். ஹல்லேலூயா. இயேசு பாவம் செய்யாதவர், அவர் பாவம் ஆக்கப்பட்டார்.
நானும் நீங்களும் இயேசுவோட சிலுவையில் அடிக்கப்பட்டோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்ப வாசித்து சொல்லுது, நாம கிறிஸ்துக்குள்ள மறைந்திருக்கிறோம். ஆகவே என் அன்பானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் சாபம் வருவதில்லை, சாபம் பழிக்காது. நாம சிலுவையில மறைந்திருக்கிறோம். இந்த கள்ள தீர்க்கதரிசி இந்த ஜனங்களை பார்த்து சபிக்க முயற்சி செய்தான். முயற்சி செய்யும்போதெல்லாம் கர்த்தர் என்னை உங்களை எப்படி பார்க்கிறாரு இந்த பகுதி சொல்லுது. 2 சாப்டர். கண்ணாடி முன்னாடி நான் நின்னா என்னுடைய உருவம் தெரியும். நான் எவ்வளவு உயரமா இருக்கேன், குண்டா இருக்கானா, ஒல்லியா இருக்கானா, இப்படிலாம் தெரியும். வேதத்துல இந்த 2 அதிகாரங்களை பார்த்தோம்னா கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பார்க்கிறார் என்பதை சொல்லுகிறது. என்னாகும் 23:23 வாசிங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். யாக்கோபுக்கு விரோதமான, நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த 2 சாப்டர் வாசிக்கும் போது யாக்கோபு இஸ்ரவேல் வந்தா யார் பேரை யூஸ் பண்ணிக்கணும்? நம்ம பேர். இப்ப நீ சொல்ல போறீங்க, நான் யாக்கோபுன்னு சொல்ல போறேன், நீங்க உங்க பேரை சொல்ல போறீங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. நானும் நீங்களும் பல பேர் சொல்ல கேட்டிருக்கோம், விசுவாசிகள் சொல்ல கேட்டிருக்கோம். யாரோ என்னமோ என் வீட்டுல என்னமோ பண்ணிட்டாங்க, கேட்டிருக்கீங்க? கேட்கலையா? நிறைய தலை ஆடு வேகமா ஆடுது. எனக்கு ராத்திரி படுத்தா ஏதோ ஒண்ணு என்னை அமுக்கிற மாதிரி தெரியுது. இனமெல்லாம் சொல்றோம். ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார்? உங்களுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. There is no black magic against you. Amen. எந்த தீய சக்தியும் இருளின் அதிகாரம் உங்களை தொடுவதற்கு அதுக்கு அனுமதி கிடையாது. Glory to God. பிசாசு உங்களை கண்டு பயப்படும். ஒரு காட்டுல ஒரு சிங்கம் குகைக்கு முன்னால படுத்துருச்சு. அப்ப ஒரு குள்ள நரி அப்படியே கிராஸ் பண்ணி போச்சு. இந்த சிங்கம் ராஜா, காட்டு ராஜா, அலட்சியமா இந்த நரி குள்ள நரி போச்சு. சிங்கம் ரொம்ப கோபம், நான் உட்கார்ந்து இருக்கேன், நீ கண்டுக்கா போயிட்டு இருக்க, நான் ராஜா. ஏய், நீ ராஜாவா? நான் தான் ராஜா காட்டுக்கு அப்படிச்சு குள்ள நரி. சிங்கத்துக்கு ரொம்ப கோபம். ஏய், கோபம்லாம் படாத, வா காட்டுக்கு போவோம். காட்டுல ஒரு மிருகங்கள்லாம் சொல்லும் யார் ராஜான்ட்டு. சரி, 2 பேரும் காட்டுக்குள்ள போறாங்க. போனாங்க, ஒரு முயல் கூட்டம் இருக்கு, தலை தெறிக்க ஓடுது. இந்த குள்ளரி சொல்லுது, பாத்தியா இனிய பார்த்து எப்படி பயந்து ஓடுது பாத்தியா? கொஞ்ச தூரம் போன ஒரு மான் கூட்டம் செதறி அடிச்சு ஓடுது. குள்ளரி சொல்லுது, பாத்தியா நான் காட்டுக்கு ராஜா வந்துட்டே தெரியும், பயந்து ஓடுது பாத்தியா? சிங்கத்துக்கு அப்படியே ஆடி போச்சு. அப்படியே திருப்பி புகைக்கு முன்னாடி வந்து அப்படியே படுத்துச்சு. மரத்து மேல ஒரு குரங்கு கக்கன்னு சிரிச்சிச்சு. சிங்கத்து இன்னும் கோபம் வந்துருச்சு. குரங்கை, நீ கூட என்னப்பா சிரிக்கிறியா அப்படின்ட்டு. ஆமா, நீ தான் காட்டுக்கு ராஜா, உன்னே கண்டுதான் முயல்லாம் ஓடுச்சு, உன்னே கண்டுதான் மான் கூட்டம்லாம் ஓடுச்சு. உள்ள நெறிவ பார்த்தா நீ தான் ராஜா. அப்பதான் சிங்கத்தை புரிஞ்சு, நான் தான் காட்டுக்கு ராஜா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட சொல்றாரு, உன்னைய பார்த்தா பிசாசு பயப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமாரன் வெளிப்பட்டார். நாம பொதுவாக நினைப்பதுன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினது, மரித்தது,
ரத்தம் சிந்தது என் பாவத்தை நீக்குவதுக்கு மட்டும் நினைப்போம். இல்லை பிரியமானவர்களே, பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காகவே இயேசு பூமியில வெளிப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. சந்தோஷத்துக்கு மட்டும் கையில ஆட்டுங்க பாப்போம். Glory to God. Hallelujah. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில வெற்றி. என் அருமையான சகோதரனே, இந்த நாட்கள்ல நம்ம சிலுவையை அதிகமாக தியானிக்கிறோம். சிலுவை அன்பின் சின்னம், சிலுவை தியாகத்தின் சின்னம், சிலுவை பாடுகளின் சின்னம், சிலுவை வெற்றியின் சின்னம். அல்லேலூயா. பிசாசின் மீது வெற்றி, மரணத்தின் மீது வெற்றி. தொடர்ந்து கொலோசியர் 2ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் வாசிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெளியரங்கமான கோலமாக்கி, பப்ளிக் டிஸ்பிளே, எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி அடைந்தார். ஹல்லேலூயா. Glory to God. இந்த வெற்றி எனக்கும் உங்களுக்கு உண்டானது. என்னாகும் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? தேவ ஜனத்துடைய ஆசீர்வாதத்தை, எண்ணிக்கைய, விசாலத்தை, பெருக்கத்தை அளவெடுத்தக்கவன் யார்? ஆண்டவர் சொல்றார், இவன் மூலமாக ஏன்டி உங்களுடைய பேசுறாரு. உங்களுக்கு அப்பேற்பட்ட விசால வாழ்க்கையில வச்சிருக்கேன். உங்க குடும்பம் பெரிதாக ஆக நான் திட்டம் வச்சிருக்கிறேன், பிளான் வச்சிருக்கிறேன். உங்க குடும்பம் வளரவும். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துக்கு போகும்போது 70 பேர் போனாங்க. எகிப்திலிருந்து விடுதலை பற்றி வரும்போது சுமார் 20 லட்சம் பேர் வந்தாங்க. எப்படி 20 லட்சம் ஆச்சு யாருக்கும் தெரியாது. இதை எண்ணத்தக்கவன் யார்? இன்னைக்கு உலகம் முழுவதிலும் கிறிஸ்டியன்ஸ் 3 பில்லியன் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அன்னைக்கு 20 லட்சம், இன்னைக்கு 3 பில்லியன். இந்த பெருக்கத்தை, உங்களுடைய பெருக்கத்தை, உங்க வாழ்க்கையில விசாலத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எண்ணத்தக்கவன் யார்? எத்தனை பேருக்கு ஆண்டவரே எனக்கு விசாலம் வேணும் ஆண்டவரே, என் குடும்பம் வளரணும் ஆண்டவரே. இந்த வசனத்தை பிடிச்சுக்கோங்க. யாக்கோபின் தூளை, யாக்கோபின் உங்க பெயரை போட்டுக்கணும். சுரேஷ் ஜான்ஸுடைய வளர்ச்சிய, விசாலத்தை கணக்கிடவன் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி பார்க்கிறார் பாத்தீங்களா? வாசிங்க. என்ன 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? மனம் மாற அவர் மனு புத்திரன் அல்ல. இது ஏன் சொல்றாங்க இந்த இடத்துலன்னா, இந்த பகுதியை 2 சாப்டர் வாசி பார்த்தீங்கன்னா, சபிக்கிறதுக்கு முன்பாக 7 பீடங்களை கர்த்தருக்கு தயார் பண்றாங்க. பலிபீடங்களை 7 பீடங்கள்லயும் காளைகளை பலியிடுறாங்க. பலியிட்டு கர்த்தரை ப்ளீஸ் பண்றாங்க, நைஸ் பண்றாங்க. நைஸ் பண்ணாலாச்சும் இந்த ஜனங்கள் சபிக்க விட்டுருவாரா? விட மாட்டாங்க. மனம் மாற அவர் மனு புத்திரன் அல்ல. யாரோ ஒரு பெரிய கவர்மெண்ட் அதிகாரி வராரு, உங்களுக்கு எதிராக வராரு, அவர் என்னமோ உதவியில செஞ்சீங்கன்னா அவரு சரி சரி போங்க அப்படின்னு விட்டுருவாரு. அது மனுஷன். கர்த்தர் மனம் மாற அவர் மனு புத்திரன் அல்ல.
சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் நிறைய ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்காரு. அதுல எங்க இருக்கு அந்த ஆசீர்வாதங்கள்? உங்க கையில் உள்ள பைபிள்ல இருக்குது. இந்த பைபிள் ஒவ்வொரு வாக்கு தத்துவம் எப்படி இருக்கு? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. அவையெல்லாம் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், விசுவாசிங்க. பைபிள் உள்ள ஒவ்வொரு வசனமும் முழுமையாக நிறைவேறும். நானு சில வருஷங்கள் முன்பாக இந்த ஆலயத்துல வந்திருந்தேன், உங்க ஊரில் உள்ள ஆலயத்துக்கு. அப்ப ஒரு குடும்பத்தினர் சொன்னாங்க, எங்க வீட்டில் உள்ள பெண்ணுக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷமாகி குழந்தை உண்டாக்கலன்னு சொல்லிட்டு. அப்ப நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ணி போயிட்டேன். ரொம்ப காலம் கழிச்சு ஜேசத் ஐயா சொன்னாங்க, அவங்களுக்கு அந்த பெண் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணீங்களா, அந்த பிள்ளைக்கு ரெட்ட பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்லி ஜெபிச்சிருப்பேன்? யாத்ராம் 23:26 சொல்லுது, இந்த தேசத்துல யாருமே மலடுகள் இருப்பதில்லை, இந்த தேசத்துல கர்ப்பம் கீழே விழுறதில்லை, அபாஷன் ஆறுதில்லை. என்னுடைய ஜெபம் எல்லாம், என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில், இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறார். உங்க கையில ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கீங்க. உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாமே அதெல்லாம் இருக்கு. ஹோமியோபதி மாத்திரை எல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஹோமியோபதி மாத்திரை என்னென்ன கலர்ல இருக்கும்? எல்லா மாத்திரையும் வெள்ளையாத்தான் இருக்கும். பாட்டில தான் லேபிள் போட்டுக்கணும், இது கழுத்துக்கு, இது காலுக்கு, மூக்குக்கு அப்படின்னு போட்டுக்கணும். அதே மாதிரி தான் பைபிள்ல உள்ள எல்லா வார்த்தையும் வெள்ளையில கருப்பு பிரிண்ட் பார்க்கறதுக்கு ஒண்ணா இருக்கும், ஆனா எஃபெக்டே அந்தந்த வாழ்க்கை பகுதிக்கு. எனக்கு சில காலத்துக்கு முன்பாக கண்ணில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. நான் அப்ப திருப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கண்ணு கொஞ்சம் மங்களா தெரிஞ்சு, சரி கண்ணாடி மாத்தோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள கோயம்புத்தூர்ல போய் ஒரு கண்ணாடி ஆர்டர் பண்ணேன். குறிப்பிட்ட நாளில் போய் கண்ணாடியை டெலிவரி போட்டு அந்த புது கண்ணாடியை போட்டு காரில் வந்துட்டு இருந்தேன். டிரைவர் ஓட்டிட்டு இருந்தார். ஹைவேல போயிட்டு இருந்தேன், இருட்டு, ஒண்ணுமே சேருக்கு இல்லை. முன்னாடி உள்ள லாரியை பார்த்தா அந்த லாரி நம்பர் பிளேட்டு கண்ணுக்கு தெரியல. எனக்கு என்ன தெரியலையே அப்படின்னு தலை அசைச்சா கண்ணு தெரியுது. அவ குறிச்சு ஒரு கண்ணு தெரியுது, ஒரு கண்ணு தெரிய மாட்டேங்குது. உடனே டாக்டர் போனேன். அவங்க சொன்னாங்க, உன் கண்ணுல எங்க ஒளி படுதோ திரை மாதிரி இருக்கும், அந்த திரை ரெட்டினா, அதுல ஒரு கட்டி வந்திருக்கு. எங்க போய் அந்த வெளிச்சப்படுதோ அந்த கரெக்டா கட்டி இருக்கு, அதனால உனக்கு ஒரு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னை சரி பண்ணிடலாம், கட்டிய சரி பண்ணிடலான்ட்டு கட்டியை குறைக்கிறதுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் விசுவாசமா ஜபத்தோட மருந்து சாப்பிட்டேன். நான் திருப்பி கழிச்சு போனேன். கட்டிலாம் சரியாகி போச்சு, குறைஞ்சி போச்சு, இல்லாம போச்சு அப்படின்னு. நான் சொன்னேன், டாக்டர் என்ன கண்ணு தெரியலையே டாக்டர் எனக்கு அப்படின்னு. இல்ல கட்டி சரியாகி போச்சு, ஆனா கட்டி இருந்தது இப்ப தழும்பு உண்டாயிருச்சு, அதனால உங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. அப்ப என்ன வசனம் சொல்லி ஜெபிச்சிருப்பேன்? அவருடைய தழும்புகளா குணமாகிறோம். 53:5 சொல்லுது. ஆண்டவரே, இந்த தழும்ப உமது தழும்பு தான் எடுத்து போகும். ஆண்டவர் ஜபத்தை கேட்டார். அல்லேலூயா. தழும்பெல்லாம் போயிருச்சு, பாரு வர துவங்கிருச்சு, ஆனா அப்படியும் சாம்பல் நேரமா இருந்துச்சு. திருப்பி டாக்டர் போய் கேட்டேன், டாக்டர் கண்ணு தெரியுது, ஆனா எல்லாம் ஒரு சாம்பல் நிறம நடுவில் என்னமோ இருக்கு டாக்டர் அப்படின்னு. அவங்க நல்லா சோதி சொன்னாங்க, வேண்டாத தண்ணியில உள்ளுக்கு உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு. அப்போ சொல்லி ஜெபிச்சேன். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். இப்ப யோர்தான் நதியை தாண்டும் ஆண்டவர் அற்புதமாக இந்த யோர்தான் நதியை பின்னிட்டு பாய் செய்துட்டார்.
இந்த வசனம் சொல்லுது. ஆனா அவர் பின்னிட்டு பாய வச்சிட்டார் ஒரு இடத்துல வச்சு, ஆதாம்க்கு அடுத்த ஊர்ல. அதுக்கு அப்புறமா சின்ன சின்ன ஊற்று எல்லாம் தண்ணி வர துவங்குது. வேதம் சொல்லுது, அவைகளை வேறு வழியாய் பிரிந்து ஓடச் செய்தார். இந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சேன், ஆண்டவரே இந்த கண்ணில் இருக்க வேண்டாத தண்ணில வேறு வழியாய் போக வேண்டும் ஆண்டவரே. கண்ணில் உள்ள எல்லா வேண்டா தண்ணியும் வேறு வழியா போயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஜெபத்துக்கு நமக்கு என்ன ஆதாரம்? கர்த்தருடைய வாக்கு தத்தம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பிடிச்சு ஜெபிக்கணும்.